அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லா கட்சிகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. குறிப்பாக இதுலேயும் பார்க்கும்போது திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே ஒரு 2-3 மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியிலே போய்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அதை எதிர்பார்த்துருக்காங்க. முக்கியமாக காங்கிரஸ் கட்சி பார்த்தா அமைச்சரவையில் பதவி கிடைக்குமா, அமைச்சரவையில் பதவி கிடைச்சா நிறைய மினிஸ்டர் சீட் கிடைக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை வச்சு திமுக கிட்ட பார்த்தீங்கன்னா பேரம் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே திமுக கிட்ட இருந்து 25 சீட்டு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதை விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வச்சு 35 சீட்டும் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும், அமைச்சரவையிலும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக இருந்துட்டு இது வரைக்கும் எந்த கூட்டணி கட்சியுமே வரலாற்றில் யாருக்குமே இது வரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்ததில்லை, வரலாறுலேயும் கொடுத்ததில்லை. அதனால் புது கட்சிகளுக்கு கொடுக்க போவதில்லை, திமுக மட்டும்தான் அமைச்சரவையில் இருக்க போகுது, அதிகாரம் திமுக கிட்ட மட்டும்தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இதனால் ஏமாற்றம் அடைந்த காங்கிரஸ் கட்சி தற்போது விஜயுடன் கூட்டணி அமைச்சா நமக்கு நிறைய பதவிகள் கிடைக்கும் அப்படின்றதுனால விஜய் கூட கூட்டணி போகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ திமுக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 6 சீட் காலியாகிறதுனால ஒரு ராஜ்யசபா சீட் தேமுதிகவுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஒரு சீட்டை விட அமைச்சரவை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்திருந்தா விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க யார் கூட போவாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு ரொம்பவே இழுபறியில் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்து 10:30க்கு நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மீட்டிங்கில் காங்கிரஸ் தரப்புல இருந்து 35 எம்எல்ஏ சீட் வரைக்கும் கேட்க இருப்பதாக தகவல்கள் வெளியே இருக்குது. 35 சீட்னா திமுக வந்து கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். ஏற்கனவே திமுக கூட்டணியில் எக்கச்சக்கமான கட்சிகள் இணைஞ்சிருக்கு. இப்போ புதுசாக ஓபிஎஸ் இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவும் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட வந்துட்டாங்க. இன்னும் விசிகே இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்குது. இந்த கட்சிகளுக்கிடையே தொகுதிகள் பங்கீட்டில் திமுக வந்து ரொம்பவே மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் தொகுதி பங்கீட்டு பார்த்தோன்னா எல்லா கட்சிக்கும் பங்கு போடும்போது குறிப்பிட்ட குறைவான அளவுக்கு தான் கிடைக்குன்ற மாதிரி பேசப்படுது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி 35 தொகுதிகள் கேட்கும்போது 35 தொகுதிகளும் திமுகவால் ஒதுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால 25 தொகுதிகள் கொடுப்பதே ரொம்ப அரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால் மனமடைஞ்ச காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. கூடிய விரைவில் ஓரிரண்டு நாட்களுக்குள்ள காங்கிரஸ் கட்சி விஜய் கூட கூட்டணி அமைக்குமா, இல்லை திமுக கூடிய பழைய கூட்டணி தொடருமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.